ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு நார்த் இந்தியன் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து லாங் டைம்லாம் கிடையாது. இது ஷார்ட் டைம் ஜாப் தான். ஓகேங்களா? உங்களுக்கு கீழே ஒரு 4-5 ரெஃபர் கொடுப்பீங்க அப்படின்னா, இது வந்து ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. நீங்கள் கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. நல்லாவே பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஹிந்தி கான்செப்ட் தான். கண்டிப்பாக ரொம்ப லாங் டைம் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பேமெண்ட் வந்து சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நேற்று தான் லான்ச் ஆன ஜாப். ஓகேங்களா? ஹிந்தி கான்செப்ட்னாலுமே நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுங்க, இல்லை எப்படி வந்து நான் நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தேன், இன்வெஸ்ட்மெண்ட் ஓன் ரிஸ்க்குன்னு சொல்லி தான் நான் கொடுத்துருந்தேன். இருந்தாலுமே நிறைய பேர் நீங்கள் ஜாயின் பண்ணி இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு கீழே ஒரு 4-5 பேர் நீங்கள் இன்வைட் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேரையாச்சும் இன்வைட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. 299 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜ். கம்பெனியில் கேட்டவரையும் கண்டிப்பாக நாங்கள் 6 மந்த் ரன் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது வந்து இம்பாசிபிள். ஓகேங்களா? அந்த அளவுக்குலாம் ரன் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று நிறைய பேர் கேட்குறீங்க, இது கண்டிப்பாக லாங் டைம் வருமானு சொல்லிட்டு பெரிய பேக்கேஜ்லாம் போடுறீங்க. கண்டிப்பாக பெரிய பேக்கேஜ்லாம் போடவே போடாதீங்க. ஓகேங்களா? ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ல கண்டிப்பாக ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ட்ரை பண்ணுங்க. இல்லை வந்து செக்இன் ஆப்ஷனும் இருக்கு. ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல வந்து ஜாயின் பண்றதும் ஜாயின் பண்ணாம இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா? நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பா போடுங்க. இதுல வந்து இன்கம் கிடைச்சிச்சுன்னா, லாங் டைம் கொஞ்சம் இன்கம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு இதில் வந்து எப்படி வந்து விட்ராவல் பண்ணுறது, எப்படி வந்து மணி வந்து கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி போய் நம்ம ரிசீவ் கொடுக்கறதுன்னு தெரியல. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஓகே, ரெஃபரல் கமிஷன், லெவல் கமிஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து டெய்லி ஆட் ஆகும். நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பாருங்கள். ஸ்டார்டிங் வந்து 299 ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து ஒரு வாட்டி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லி டெய்லி இன்கம் வந்து 15 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேலிடிட்டி வந்து 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 1 இயர்லாம் இது வந்து வரவே வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 599 கொடுத்துருக்காங்க. இதுல டெய்லி இன்கம் 24 கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பி பிளான். இதுல வந்து 1599 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் வந்து 4999 ரூபான்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க வந்து இந்த 299, இந்த 599 இதை தாண்டி போவாதீங்க. ஓகேங்களா? இதுதான் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க VIP 1, VIP 2, VIP 3ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 3 பேரை ரீச் பண்ணாலே உங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு என்ன பண்றாங்க, 300 ரூபா உடனே கொடுத்துருவாங்க. மினிமம் விட்ராவலும் 300 ரூபா தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 3 பேரை நீங்க வந்து இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 300 ரூபான்னு சொல்லி ஒவ்வொரு 3 பேர் நீங்க ஜாயின் பண்ண உங்களுக்கு உடனே இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. நானும் செக் பண்ணி பார்த்துறேன், எனக்கு வந்து உடனே வந்து கொடுக்குறாங்க. நீங்க உடனே விட்ராவலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து ரீசார்ஜ் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஹோம் பேஜ்லயும் இருக்கும், இல்லாட்டி உங்களோட மைன் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கனாலும் இங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, மேல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு எந்த பிளான் ஓகேவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 599 அப்படிங்கிறது நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். மேல அந்த அமௌண்ட் வந்துருச்சு பாத்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து இங்க கன்ஃபார்ம் ரீசார்ஜ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. செலக்ட் பேமெண்ட் சேனல் கொடுத்துருக்காங்களே, இது 4ல நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சப்போஸ் இது யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ண முடியலன்னா பேக் வந்து இதை கிளிக் பண்ணுங்க. அப்பயும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியலன்னா திருப்பி வந்து இந்த ரீசார்ஜ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த 3 ஆப்ஷன்ல எதை வேணா நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா உங்க ஜிபே, போன்பே, பேடிஎம் இந்த மாதிரி கேட்கும். நீங்க எதுல வேணா உள்ள போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்னு காட்டும். ஓகேங்களா? ஓகே, நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா வந்து ப்ராடக்ட்டை பை பண்ணணும். ஓகேங்களா? கீழே பாருங்க டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீங்க எந்த பேமெண்ட் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த பேமெண்ட் வந்து நீங்க பை பண்ணணும். இங்க பாருங்க பை நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணி இங்க பை நவ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நீங்க வந்து பை பண்ணிக்கங்க. உங்க பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? நீங்க வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணி பிளான் பை பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அடுத்த இன்கம், உங்களுக்கு டெய்லி இன்கம் வர ஆரம்பிக்கும். நீங்க வந்து கரெக்டா 12 மணிக்கு அப்புறம் வரும்னு நினைக்காதீங்க. நீங்க எந்த டயத்துல வந்து பை பண்றீங்களோ அதுல இருந்து கரெக்டா 24 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு வரும். நீங்க அதை எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஹோம் பேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே போய்க்கிங்க. அங்கே போனோன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணோன்னா இங்க பாருங்க இந்த இடத்துல பாருங்க 1 கிளிக் கலெக்ட் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அன்னைக்குள்ள இன்கம் உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த இடத்துல பாருங்க ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த டைமர் ஃபுல்லா ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ரிசீவ் கொடுக்க முடியும். நீங்க டெய்லியுமே வந்து இந்த 1 கிளிக் கலெக்ட் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து டெய்லி இன்கம் ஆட் ஆகும். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டுடே இன்கம் இங்க காட்டும். எனர்ஜி பேலன்ஸ் போடணுமா அப்படின்னு சொல்லி காட்டும். இது நீங்க பாத்துக்கங்க. இங்க வந்துட்டு இதை
இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப பேமெண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்கல்ல, அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுங்க. எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தா தான் உங்களுக்குள்ள டெய்லி இன்கம் வந்து பேலன்ஸில் ஆட் ஆகும். அப்போ தான் நம்ம வித்ட்ராவல் கொடுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மேலே ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தப்ப எனக்கு ப்ராசஸில் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் வந்து நான் கரெக்டாக பண்ணிட்டேன். இப்போ நம்ம போய் வித்ட்ராவல் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த பேஜில் பாருங்கள், அதுக்கு வித்ட்ராவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேலன்ஸுங்களை எவ்வளோ அமௌண்ட் காட்டுதோ அதை வித்ட்ராவல் ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா மேலே அப்படியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ட்ராவல் கொடுத்துக்க வேண்டியதுதான். இதில் வந்து வித்ட்ராவல் டேக்ஸ் பாருங்கள் 10% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதுல வந்து மினிமம் வித்ட்ராவல் வந்து 300 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்க 3 வாட்டி வித்ட்ராவல் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கொடுக்குற வித்ட்ராவல் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிடக்ஷன் வந்து 10%. ஓகே, நீங்க வந்து அதுக்கு வித்ட்ராவல் கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மேலே மை பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களோட டிரான்சாக்ஷனும் பார்த்துக்கலாம். அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்க அபவுட், உங்க டீம், அக்கௌண்ட் செட்டிங், டவுன்லோட், சைன் அவுட் எல்லாமே நீங்க இங்க பார்த்துக்கலாம். உங்களோட ப்ராடக்ட் பேஜ் வந்தீங்கன்னா அவங்களே இந்த இடத்துல பாருங்க, ரீசார்ஜ், வித்ட்ராவல், இன்வைட், செக்இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இந்த செக்இன் ஆப்ஷனை நீங்க வந்து டெய்லியுமே கிளிக் பண்ணணும். டெய்லி கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகும். நீங்க தொடர்ந்து 7 நாள் கிளிக் பண்ணா உங்களுக்கு 50 ரூபா கிடைக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 15 நாள் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 100 ரூபா கிடைக்குது. அதுக்கப்புறம் 30 நாள் கிளிக் பண்ணீங்கன்னா 150 ரூபா கிடைக்குது. ஓகேங்க. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல வீல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, நீங்க வந்து ஒவ்வொரு இன்வைட் பண்றப்பையும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் அமௌண்ட் கிடைக்கும். எனக்குமே ஒரு 3 தடவை 100 ரூபா கிடைச்சிச்சு. ஓகேங்களா? நல்ல பெரிய அமௌண்ட் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா இந்த இடத்துலயே பாருங்க கைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொரு பேஜையும் நீங்க எப்படி எப்படி பார்க்கணும்னு சொல்லி அவங்க கைட் பண்ணியிருப்பாங்க. செக்இன் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் டிவைஸ் ஆப்ஷன், அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் எப்படி நீங்கள் பண்ணணும், ரீசார்ஜ் எப்படி பண்ணணும், வித்ட்ராவல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.